இவர்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் அவ இழந்தா. She had so much of money, but she lost everything. இந்த பூமியில பணம் சம்பாதிக்கிறது ஈஸி கிடையாது. இது எல்லாத்தையும் அவன் ஸ்பெண்ட் பண்ணிட்டான். அப்ப டாக்டர்ஸை நம்பி அந்த நேரத்தை பார்த்து இந்த மருந்து மாத்திரை பார்த்து நம்பி இருக்க எல்லா பணத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டான். இன்னொரு பார்த்து என்னாச்சுன்னா இப்ப அவ வறுமையை கடந்து போயிட்டு இருக்கிறான். she was suffering because of poverty. அப்ப வாழ்க்கையில பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் நிமித்தம் மற்ற வகையில பண பாதிப்பு உண்டாகும், அதனால வறுமையை கடந்து போவாங்க. யாருக்கோ ஒரு ஆளுக்கு நீங்க கேரண்டோ பண்ணிருப்பீங்க, நீங்க பேரை கொடுத்துருப்பீங்க, இப்ப அவங்க சிப்ஸ் மோர் மாதிரி காணாம போயிட்டாங்க. இப்ப அந்த பணத்தை நீங்க கட்டிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு, உங்களால உங்க வாழ்க்கையை வாழ முடியல. யூ ஹேவ் டு பே தியர் டெப்ட்ஸ். 4-5 இடத்துல வாங்கி வச்சிருப்பாங்க, நீங்க இப்ப கட்டிட்டு இருக்கிறீங்க. அது நிமித்தம் நீங்கள் வறுமையை சந்திக்கலாம். சிலருக்கு வியாதி நிமித்தம் மருந்து மாத்திர செலவின் நிமித்தமே நீங்க பாத்தீங்கன்னா வறுமையை கடந்து போயிட்டு இருப்பீங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா என்னத்தான் உழைச்சாலும் கையில காசு தங்காது, அப்படியே வர்றதெல்லாம் அப்படியே போயிடும். இப்ப செகண்ட் கணக்குல சம்பளம் நிக்க போறதுன்னா விதின் 2 நிமிஷத்துல 3 நிமிஷம் எல்லா டிரான்சாக்ஷன் முடிச்சா முடிஞ்சு காசு காணாம போயிடும். அதாவது அடுத்த மாசத்தை ஓட்டுறதுக்கு இன்னும் திருப்பி கடன்லாம் வாங்கி ஓட்டுறதாக இருக்கும். இது உங்க நிலைமையாக இன்னைக்கு இருக்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் இதை மாத்த போகிறார். இந்த வறுமையின் வேதனையை கர்த்தர் எடுத்து போக போறார். அவர் ஆபிரகாமின் தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். யாரு சொன்னா கிறிஸ்துவனா கஷ்டப்படணும்ட்டு? எந்த மனுஷன் எங்க இடத்துல எழுதப்பட்டிருக்குது? இங்க எழுதப்பட்டிருக்குது, நமக்காக அவர் தரித்திரனாக மாறி இருக்கிறார். நம்ம இடத்துல அவர் பாவியாக மாறினார், நம்ம நீதிமான்களாக மாறி இருக்கிறோம். கரெக்டா? அதே வசனம் சொல்லுது, நம்ம இடத்துல தரித்திரனாக அவரும் மாறி இருக்கார், நம்ம ஐஸ்வர்யமா இருக்கிறதுக்காக. So know your status. You should be rich, not poor. காரணம், அவர் உங்க இடத்தை எடுத்திருக்கிறார். அரண்மனையில பிறக்க வேண்டவர் எங்க பிறந்தார்? ஆட்டு தொழுவத்துல பிறந்தார். எதனால? நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு மனுஷன் நீதியா இருந்தா தான் அவன் பிளஸிங்கை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளுக்கு இந்த நீதி கொஞ்சம் கூட இல்லையே. அது எல்லாத்தையும் அவர் செய்து முடித்து நம்மள நல்லா வாழ வைக்கிறதுக்காக, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னுக்காகவே அவர் பலியாகினார். சில பேர் இல்ல பாஸ்டர், கிறிஸ்துவனா நம்மள கஷ்டப்பட்டு தான் ஆகணும், நம்ம ஏழைகளா இருந்து ஆகணும்ட்டு. எங்க யாரு இது சொன்ன? இது ஒரு கூட்டம் இருக்குது, ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா? ஏழையா இருக்கணுமா? அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்க கூடாதா? அப்ப ஆபிரகாம் ஊழியக்காரன் இல்லையா? இப்படி பாதி பேர் ஊழியத்துக்கு வரணும் ஓட வச்சுட்டாங்க, இப்படி சொல்லியே ஓட வச்சுட்டாங்க. ஏதாவது ஒண்ணு வாங்கினாலே இப்ப உடனே பார்த்தாங்க, இதுக்கு இதெல்லாம் வாங்கிருக்கிறது தேவையா? இதுக்கு உனக்கே தேவை இருக்குல்ல, உனக்குன்னு வயிறு இருக்குல்ல, உனக்குன்னு துணிமணி தேவை இருக்குல்ல, அதையே ஊழியக்காரன் வந்தா மட்டும் தேவையாது அப்படி வாங்காத. சொந்த முதுகு திரும்பி பார்க்கறதே கிடையாது. பட் யூ ஆல்வேஸ் புட் a burden on the people. நம்மளோட மைண்ட் செட் ரொம்ப ராங். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். God wants us to be blessed. நம்ம எல்லாத்துலயுமே செழிப்பாக இருக்கணும். அப்ப இன்னைக்கு இந்த நாள்ல நீங்க நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க, கஷ்டப்படுவீங்க. நீங்க எப்படி ஆயிட்டீங்கன்னா, மேபி ஆண்டவர் நீ தண்டிக்கிறாரு போலுக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கு போலுக்குன்னு சொல்ல என்ன பண்றோம்? லிமிட் பண்றோம். இல்ல, டோன்ட் லிமிட் தட் இன் யுவர் மைண்ட். தண்டனை, சாபம் இதெல்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு எனக்காக அவர் தரித்திரனாக ஆனா ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் சொல்லி இதை நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. Stop confessing that. The more you confess that you're born to be a poor person, the more you are claiming that. கர்த்தர் உங்களுக்காக உயிரை கொடுத்திருக்கார், நம்புறீங்களா இல்லையா? அப்பனா சாபத்திற்கும் வறுமைக்கு இடமே கிடையாது. உங்க மைண்ட் செட்ல தான் அப்படியே இருக்கிறீங்க. இந்த ஸ்திரீ பாருங்க, வேதனையை கடந்து 12 வருஷமா உள்ள எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவளையும் போய் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு இது ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரப்போகுது. ஹல்லேலூயா. ஏசாயா 60:20 இருந்து உன் துக்க நாட்கள் ஒரு முடிவுக்கு வருது.